ஹரே கிருஷ்ணா. உபதேசாமிர்தம் பாகம் 24 பதம் 8. தந்நாம ரூப சரிதாதி சுகீர்த்தனானு ஸ்மிருத்யோ கிரமேண ரசனாமனஷீனயோஜ்ஞ திஷ்டன் வ்ருஜே தத் அனுராகி ஞானானுகாமி காலம் நயேத் அகிலம் இது உபதேச சாரம். மொழிபெயர்ப்பு: அனைத்து உபதேசங்களின் சாரம் யாதெனில், ஒருவன் தனது முழு நேரத்தையும், அதாவது 24 மணி நேரத்தையும் பகவானின் புனித நாமங்களை சொல்வதிலும், பகவானது திருநாமம், திவ்ய ரூபம், குணங்கள் மற்றும் நித்திய லீலைகள் ஆகியவற்றையே நினைப்பதிலும் பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்வதனால் படிப்படியாக நாக்கையும் மனதையும் கட்டுப்படுத்தலாம். இவ்வழியில் ஒருவன் பிரஜா கோலோக விருந்தாவன தாமாவில் வசித்து பக்தர்களின் வழிநடத்துதலில் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும். பக்தி தொண்டில் மிக்க பற்று கொண்ட பகவானின் மிக்க அன்புள்ள பக்தர்களின் அடியை பின்பற்ற வேண்டும். பொருளுரை: ஒருவனது மனம் அவனது எதிரியாகவோ அல்லது நண்பனாகவோ இருக்கக்கூடும். ஆதலால் தனது மனதை ஒருவன் நண்பனாக்க பழக்க வேண்டும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது மனதை கிருஷ்ணரின் வேலையிலேயே, அதாவது கிருஷ்ணரின் சேவையிலேயே ஈடுபடுத்த பழக்கப்படுகிறது. மனமானது இந்த பிறவி மட்டுமல்ல, கடந்த பல பிறவிகளின் எண்ணற்ற எண்ணங்களை கொண்டுள்ளது. இந்த எண்ணங்கள் சில சமயம் ஒன்றோடொன்று இணைந்து முரண்பாடான காட்சிகளை உருவாக்குகின்றன. இவ்வகையில் பந்தப்பட்ட ஆத்மாவிற்கு மனதின் செயலானது அபாயகரமானதாகலாம். மனோதத்துவமானவர்கள் மனதின் பல்வகையான மாற்றங்களை அறிவர். பகவத்கீதையில் 8.6 யம் யம் வாபிஸ்மரன் பாவம் தியஜந்த்யந்தே கலேவரம் தம் தமே வைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதஹ. உடலை விடும்போது எந்த உணர்வு நிலையை ஒருவன் எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்த நிலையையே அவன் அடைகிறான். இறக்கும் சமயத்தில் ஓர் உயிர்வாளியின் மனமும் அறிவும் அடுத்த பிறவிக்கான ஒரு குறிப்பிட்ட உடலின் நுண்ணுடலை, அதாவது கண்ணுக்கு தெரியாத சூட்சும உடலை உருவாக்குகிறது. மனமானது எதையாவது நினைத்தால் அடுத்த பிறவியை அதற்கேற்ப எடுக்க வேண்டி இருக்கும். அதே சமயம் ஒருவன் இறக்கும் தருவாயில் கிருஷ்ணரை நினைத்தால் ஆன்மீக உலகான கோலோக விருந்தாவனத்திற்கு மாற்றப்படுவான். இந்த இடமாறுதலானது மிகவும் சூட்சுமமானது. எனவே ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தர்களை தங்கள் உள்ளங்களை கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் நினைவிற்கொள்ளாமல் இருக்குமாறு பழக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். அதேபோல் நாக்கை கிருஷ்ணரை பற்றி பேசவும் கிருஷ்ண பிரசாதத்தை மட்டுமே உண்ணவும் பழக்கப்படுத்த வேண்டும். மேலும் திஷ்டன் விரஜே, அதாவது ஒருவன் விருந்தாவனத்திலோ விரஜ பூமியின் ஏதாவது ஒரு பகுதியிலோ வசிக்க வேண்டும் என்று அவர் உபதேசிக்கிறார். விரஜ பூமி அல்லது விருந்தாவனமானது 84 குரோஷங்கள் அளவு உடையது. ஒரு குரோஷம் சதுர மைல்களுக்கு சமமாகும். ஒருவன் விருந்தாவனத்தையே தன் இருப்பிடமாக கொள்ளும் போது உயர்ந்த பக்தரின் அடைக்கலத்தின் கீழ் இருக்க வேண்டும். இவ்வழியில் ஒருவன் கிருஷ்ணரையும் அவரது திவ்ய லீலைகளையுமே என்றும் நினைவிற்கொள்ள வேண்டும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தனது பக்தி ரசாமிருத சிந்துவில் 1.2.294 இதை விளக்குகிறார். கிருஷ்ணம் ஸ்மரணம் ஜனம் சாஷ்ய பிரேஷ்டம் நிஜ சமீஹிதம் தத் தத் கதாரதஸ்ஸாசௌ குர்யாத்வாசம் விரஜே சதா. ஒரு பக்தர் எப்பொழுதும் திவ்ய பூமியாகிய பிரஜாவில் இருந்து கிருஷ்ணம் ஸ்மரணம் ஜனம் சாஷ்ய, அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவரது அன்பான சுற்றத்தினரையும் நினைப்பதிலேயே ஈடுபட வேண்டும். அத்தகைய சகாக்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி அவர்களது நித்திய வழிநடத்துதலின் கீழ் இருந்தால் முழுமுதற் கடவுளுக்கு சேவை புரிய தீவிர ஆசை மேலும் கொள்ளலாம். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி மீண்டும் பக்தி ரசாமிருத சிந்துவில் 1.2.295 குறிப்பிடுகிறார். சேவா சாதக ரூபேன சித்த ரூபேன சாத்ரஹி தத் பாவலிப்கனா கார்யா விரஜ லோகானுசாரத. திவ்ய பூமியாகிய பிரஜதாமாவில் ஒருவன் பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அவரது சுற்றத்தினரின் மனோபாவத்தில் சேவை செய்ய வேண்டும். மேலும் ஒருவன் தன்னை அவர்களுள் குறிப்பிட்ட ஒருவரின் நேரடி வழிநடத்துதலின் கீழ் வைத்துக் கொண்டு அவரது அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்க வேண்டும். இம்முறையானது ஒருவன் சித்த புருஷனாக அல்லது ஆன்மீக ரீதியில் பூரண ஆத்மாவாக உள்ளபோது சாதன, அதாவது பந்தத்திற்குள் உள்ளபோது செய்யப்படும் ஆன்மீக பயிற்சிகள், சாத்திய, அதாவது இறை அறிவு ஆகிய இரு நிலைகளுக்கும் பொருந்தக்கூடியது.
ஹரே கிருஷ்ணா. இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.